ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மை டியர் ஹீரோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன், ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவன். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு இருக்க சொத்தையும் வித்துட்டு கிளம்பியிருப்பார். இவருக்கு ஒரு சிஸ்டர், அம்மான்ட்டு 3 பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இவருக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது, அதுவும் பாபி டியோலோட. அந்த படம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுது, ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறான். ஆனா அதை வீட்டுல சொன்னா வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு டூரிஸ்ட் கைடா மாறி இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங்காக பாபி டியோல் வராரு. அவர் எப்படியாவது பாத்துடணும்னு நம்ம ஹீரோ கலையரங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். குறிப்பா நம்ம அந்த குட்டி பையன் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது அந்த பையன் கேரக்டர் நல்லா எழுதிருக்காங்க. அவனை ஃபாலோ பண்ணா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல பாபி டியோலுக்கும் அந்த குட்டி பையனுக்கு நடுவில் இருக்க பாண்டிங்கான போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி 2 பேரும் நடுவில் எமோஷனல் பாண்டிங் ரொம்ப நீட்டாகவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அவங்கள ஊர் எப்படி பாக்குது அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. அந்த பையன் பெருசா படிக்கலனாலும் அவன் திறமையெல்லாம் எப்படி வளர்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பெருசா எங்கேஜிங்கா ஒரு சில மூமெண்ட் தான் இருக்கே தவிர ஓவராலா பார்க்கும்போது படம் பிரெடிக்டபிளா லேகிங்கா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இந்த படத்துக்கு IMDbல 6.3 கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.